செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி என்பவர்களே. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக உங்கள் ராசியிலே குருபான் இருக்கிறார். ஆகவே இந்த வருட ஆரம்பத்தில் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். சங்கடங்கள், பிரச்சனைகள்னால் பெரிதாக இருக்காது. தொழில்துறையில் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் நடைபெறாது. 2வது 3வது முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வேலை செய்யும் இடத்தில் வேலைப்பளு மிக அதிகமாக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சில இடங்களில் வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் 14/5/2025 முதல் குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சஞ்சாரம் செய்கின்ற அந்த குரு பகவான் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே உறுதியாக இருக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்கள் குருபாருடன் இருப்பதனால் குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அந்த கேது பகவான் 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 18/5/2025க்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தக்க மருத்துவம் செய்தால் அவர்கள் நலம் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த வருட ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் திருக்கணிதப்படி 29/3/2025 அன்று லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்பட இருக்கிறது. இந்த வருடம் 2025வது வருடம் என்பது எல்லா ராசியிலே பிறந்தவர்களை விட ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் தான் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த வருடம் இந்த குருபலம் உள்ள காலமான 14/5/2025 முதல் 18/10/2025 வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். தங்க வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ளலாம், வாங்கி கொள்ளலாம். அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல லாபம், எதிர்பார்த்த அளவை விட அதிகமான லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். நிச்சய விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் பனை விவசாயிகள், தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். தண்ணீரில் விளையக்கூடிய பொருட்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகின்ற அந்த விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். சிரமம் எதுவுமே இருக்காது. நல்ல முன்னேற்றத்தை மாணவர்களுக்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், ஒற்றுமை ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவம் செய்வதற்கான அவசியம் கூட இருக்காது. ஏற்கனவே பல வருடங்களாக மருத்துவம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாதாரணமாகவே இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தருக்கு கட்டாயமாக இந்த வருடம் பதவி உயர்வு, அந்த பதவி உயர்வு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். இந்த வருடம் நல்ல காலங்கள், அதாவது குருபலம் உள்ள காலங்கள் என்று பார்த்தால் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு 14/5/2025 முதல் 18/10/2025 வரை, அதன் பிறகு மீண்டும் இந்த வருட கடைசியிலே 5/12/2025 முதல் 31/12/2025 வரை குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும்.
இதுவரை வெகு காலமாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கும் தகுந்த பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து சனி பகவான் இந்த வருடம் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த லாபஸ்தானத்தில் வருவது 29/3/2025 முதல் இந்த வருடம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில்துறையில் நல்ல விருத்தி சந்தோஷம் அனைத்தும் காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கூட நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். ராகு இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக 1/1/2025 முதல் 18/5/2025 வரை உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் போன்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வருடம் ரிஷபராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு 18/5/2025 முதல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வருகிறார். ஆகவே ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று பிள்ளையார்பட்டி சென்று அங்கே இருக்கின்ற கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வர வேண்டும். மாலை தொடுத்து வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் வருவதனால் தொழில் நன்றாக நடந்தாலும் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலை குறைப்பதற்காக ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று, திருநாகேஸ்வரம் என்பது பொதுவாக வெள்ளிக்கிழமை, உங்கள் ராசிநாதன் சுக்கரனாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை செல்லாலும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசி நன்மைகளை அடைவார்கள். மேலும் இந்த வருடம் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கின்ற கோயில்களிலே பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கும் வெள்ளிக்கிழமை ராகு காலம் துர்க்கைக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வந்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் மொத்தம் 80% நன்மைகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் அந்த கேது 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் சிறு பிரச்சனைகள் தான் நான் சொன்ன பிரகாரம் பரிகாரம் செய்தால் போதுமானது. எம்முடைய புதிய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் இந்த 2 பஞ்சாங்கங்கள் வெளிவந்து விட்டது. மேலும் சர்வமுகூர்த்த நாடி என்று ஒரு புத்தகம், எப்படி நல்ல நேரங்கள் பார்ப்பது என்ற விஷயங்கள், எந்த சடங்கை எப்படி செய்வது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் 2025 வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.